எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகளில் நம்ம லாஸ்ட்டாக வந்து 3 பார்த்துட்டோம் போன வீடியோஸில். இது வந்து 4வது சே. 4, 5 ரெண்டுமே வந்து சே தான் வேற்றுமை உறுப்புகளில். என்ன அப்படின்னா இருந்து காட்டிலும். சேனா ஒரு அர்த்தம் என்னென்னா இருந்து காட்டிலும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது பாருங்கள், வகு சகர் சே ஆத்தா ஹே. என்ன பாருங்க, இந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வகு அப்படிங்கிறது அவன், ஏகு அப்படின்னா இவன், வகுனா அவன், சஹர் அப்படிங்கிறது நகரம், சஹர் அப்படின்னா நகரம், காவ் அப்படிங்கிறது கிராமம், சஹர் அப்படிங்கிறது நகரம், காவ் அப்படிங்கிறது கிராமம். சஹர் சே ஆத்தாகே. இந்த ஆத்தானா உங்களுக்கு தெரியும், ஆத்தானா வருகிறான், ப்ரெசன்டென்ஸ் இது. ஆத்தாகேனா வருகிறான், சிங்குலர் இது. அதனால் வகுங்கிறது அவன், வருகிறான் அப்படிங்கிறது ஆத்தாகேன்னு இருக்குது. சரிங்களா, அதனால தான் ஆத்தாகேன்னு இருக்குது. இப்போ இந்த சஹர் சே அப்படின்னா சஹர்னா நகரம், சே அப்படின்னா இருந்து, நகரத்தில் இருந்து ஆத்தாகே வருகிறான். இந்த சே வந்து பாருங்கள் சஹர் சேன்னு இருக்கு. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா நகரத்தில் இருந்து அப்படியே அர்த்தம், நகரத்திலிருந்து வருகிறான் அர்த்தம். இங்கே பாருங்கள், சீதா கல் சே பீமார்கே. சீதாங்கிற ஒரு பெண்ணு, கல்லுங்கிறது நேற்று, நாளை, நேற்றுன்னு சொல்லலாம், நாளை சொல்லலாம். கல்சே பீமார்கேல். அந்த கல்சே பீமார்கேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நேற்றில் இருந்து அப்படின்னா இந்த இருந்திருக்கீங்க இல்லையா, சே இங்கே நேற்றில் இருந்துங்கிறது கல்சே, நேற்றில் இருந்து. பீமார் அப்படிங்கிறது என்னென்னா உடல்நிலை சரியில்லைங்கிறது தான். அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது தான் பீமார்னு சொல்லுவாங்க. பீமார்கே. சீதா நேற்றிலேருந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த சீதா நேற்றில் இருந்து அப்படி சொல்கிறோங்களா, நேற்றில் இருந்துன்னு சொல்கிறோமா, அந்த இருந்துக்கு கல்சேன்னு போட்டிருக்கோம். இங்கே சகர் சேனா நகரத்தில் இருந்து, கல்சேனா நேற்றில் இருந்து. அந்த இருந்துக்கு என்ன வரும்னா அந்த சே தான் வரும். அதை நம்ம இங்கே பார்க்குறோம் வேற்றுமை உறுப்பில். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே சே தான். 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள், லக்ஷ்மண் ராம்சே சோட்டாகே. லக்ஷ்மண் தெரியும் உங்களுக்கு, ராமருடைய தம்பி தான் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் வந்து ராமனோட சிறியவர், சின்ன பையன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறோம். லக்ஷ்மண் ராமனை காட்டிலும் சிறியவன். லக்ஷ்மண் ராமன் சே சோட்டாகே. ராமனை விட, ராமனை காட்டிலும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். பார்த்தோம் லக்ஷ்மண் லக்ஷ்மணன் வந்து ராமனை காட்டிலும் சிறியவன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஹீரா அப்படிங்கிறது வைரம். சோனேசே அப்படின்னா தங்கம், சோனா அப்படிங்கிறது தங்கம், சரிங்களா. சோனேசேனா தங்கத்தை காட்டிலும், சோனேசே அப்படின்னா தங்கத்தை காட்டிலும் கூட, சோனேசே பீனா தங்கத்தை காட்டிலும் கூட, மெஹங்காகேனா விலை மதிப்பானது. அதாவது ஹீரா சோனேசே பி மெஹங்காகே அப்படின்னா வைரம், அந்த ஹீராங்கிறது வைரம், சோனா அப்படிங்கிறது தங்கம், இங்கே சோனைங்கிறது தங்கம், நிறைய தங்கம் சொல்கிறோம். சோனே தங்கத்தை காட்டிலும் கூட, பிங்கிறது கூட, தங்கத்தை காட்டிலும் கூட, மெஹங்கா அப்படிங்கிறது விலை மதிப்பானது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகளை நம்ம வந்து சே தான் பார்த்துருக்கோம். சேல வந்து சேக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், அது சகர் சே நகரத்தில் இருந்து, கல்சே நேற்றில் இருந்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது சேக்கு. அதுக்கப்புறம் ராமன் சே ராமனை காட்டிலும், அதாவது சோனேசே தங்கத்தை காட்டிலும். இந்த காட்டிலும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சேயோட சே இருக்குது. அப்போ இதுதான் இந்த வேற்றுமை உறுப்பு. 4, 5லாம் இந்த சே தான் வருது. சரிங்களா. இப்போ சேக்கு என்ன அர்த்தம், ஆள் இருக்குது, ஓடு இருக்குது, உடன் இருக்குது, காட்டிலும் இருக்குது, இருந்து இருக்குது, எல்லாமே சே தான். எந்த இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க ரெகுலராக படிக்க நமக்கு வந்து தெரியும். இப்போ அடுத்த வேற்றுமை உறுப்புகளில் இந்த மேம் இருக்குது, பர் இருக்குது. மேம், பர் வேற்றுமை உறுப்புகள் மேம், பர் இருக்குது. சேக்கப்புறம் கா கே கி வேற்றுமை உறுப்புகள் வரும், உடைய அப்படிங்கிறது. ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மேம் பர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கா கி கே பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம வேற்றுமை உறுப்புகளில் மேம் மட்டும் பர்ரும் பார்க்க போகிறோம், மேமும் பர்ரும் பார்க்க போகிறோம். மேம்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம், பர் அப்படிங்கிறது மீதுன்னு அர்த்தம். மேம்னா இல்லு, பர்னா மீது. மேம்னா இல்லு, பர்னா மீது அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல இருந்து பார்க்குறோம். ஓகேவா, ஃப்ரீயாக இருங்க.
இப்போ நம்ம வேற்றுமை உறுப்புகளில் மேம் பார்க்க போகிறோம். சரிங்களா? மேம், அதுக்கப்புறம் பர், ரெண்டும் இப்போ பார்க்க போகிறோம். மேம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். பர் அப்படிங்கிறது மீது. இது ரெண்டு வேற்றுமை உறுப்புகளில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வேற்றுமை உறுப்புகளில் எந்த இடங்கள்ல அது பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். கலம் மே லால் ज़्याही है. கலம் மே இஸ் லால் ज़्याही இஸ் யாகி ஹே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கலம், கலம் அப்படிங்கிறது பேனா. பேனா மே, கலம் மே அப்படின்னா பேனா வில், இல் அந்த மேமுக்கு என்ன அர்த்தம்னா இல். பேனாவில் கலம் மே, பேனாவில். லால்ங்கிறது சிகப்பு. இஸ் யாகி அப்படின்னா மை, இஸ் யாகினா மை. லால் சியாகினா சிகப்பு மை, லால் சியாகினா சிகப்பு மை. சஃபேத் சியாகினா வெள்ளை மை. காலா சியாகினா கருப்பு மை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எழுதிக்கணும், லால் சாகினா சிகப்பு மை, லால்னா சிகப்பு, சியாகி அப்படிங்கிறது என்னன்னா மை, லால் சியாகி சிகப்பு மை, ஹேனா இருக்கிறது. கலம்மே லால் சியாகி ஹே, பேனாவில் கருப்பு மை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நாங்கள் அடுத்து பாருங்கள். உமா ஸ்கூல் மே படுத்தி ஹே. உமா ஸ்கூல் மே படுத்தி ஹேனா உமானா உமா தான். ஸ்கூலுங்கிறது வந்து பள்ளிக்கூடம். அதாவது ஸ்கூல் மே அப்படின்னா பள்ளிக்கூடத்தில், ஸ்கூலுங்கிறதே பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இல்லு இல்லைங்க, அந்த இல்லு தான் வந்து இந்த மேம். உமா ஸ்கூல் மேம், பள்ளிக்கூடத்தில். சரிங்களா? பள்ளிக்கூடத்தில். கர் மே வீட்டில், கர் மே வீட்டில். துகான் மே கடையில், அந்த இல்லு இருக்கு இல்லைங்களா, அந்த இல்லு தான் இந்த மேம். சரிங்களா? படித்தீகே அப்படின்னா படிக்கிறாங்க, படித்தீகே அப்படின்னா படிக்கிறாள், படித்தீகேனா படிக்கிறாள். உமா இல்லாமல் ரகு அப்படின்னு இருந்துச்சுன்னா படுத்தான் இருக்கும். பெண் பாலுக்குனால இங்கே தீ இருக்குது. அதே வந்து ஆண் பாலாக இருந்தால் தா வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கிசான் காவுமே ரக்தேஹே அப்படின்னா கிசான்ங்கிறது விவசாயி, காவுங்கிறது என்னென்னா காவு அப்படிங்கிறது காவுங்கிறது என்ன அர்த்தம்னா கிராமம் அர்த்தம். காவுங்கிறது கிராமம். மேம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில், காவுன் மே கிராமத்தில், கிராமமேனா கிராமத்தில். ரகத்தேஹே, ரகத்தே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா வசிக்கிறார், ரகத்தேனா வசிக்கிறார். இங்கே கிசான் விவசாயி அப்படிங்கிற பெரியவங்களை சொல்கிறனால இங்கே வந்து ரகத்தேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரக்தேஹைம் அப்படின்னா வசிக்கிறார், விவசாயி கிராமத்தில் வசிக்கிறார் அப்படிங்கிறத கிசான் காவுமே ரகத்தேஹே. நம்ம மே தான் பார்த்துட்ருக்கோம். காவுமே அப்படின்னா கிராமத்தில், ஸ்கூல் மே அப்படின்னா பள்ளிக்கூடத்தில். அதாவது கலம் மேம்னா பேனாவில், மேம்னா இல்லுன்னு அர்த்தம், மேம்னா இல்லுன்னு அர்த்தம். நம்ம அதான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து என்ன வேற்றுமை உறுப்புகள்னால் பர்ரு பார்க்குறோம். பர்ரு அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா மீதுன்னு அர்த்தம். பர்ருக்கு என்ன அர்த்தம்னா மீதுன்னு அர்த்தம். இந்த வேற்றுமை உறுப்பு பாருங்கள். மேஜ் பர் கிதாப் ஹே, மேஜ் பர் கிதாப் ஹே அப்படின்னா மேஜையின் மீது கிதாப் புத்தகம் இருக்கிறது. மேஜுனா மேஜை தான், கிதாப்புங்கிறது புத்தகம், ஹேனா இருக்கிற அர்த்தம். மேஜ் பர் அப்படின்னா மேஜையின் மீது, மேஜை மீது, மேஜையோட ஆன் த டேபிள், மேஜை மேலே, மேஜை மேலே அப்படிங்கிறது தான் பருன்னு அர்த்தம். இதே வந்து மேஜ் மே அப்படின்னா மேஜையில்னு வந்துடும், உள்ளன்னு வந்துடும். சரிங்களா? இது பரு அப்படிங்கிறது மேலே. சரிங்களா? மேலே. மேஜ் பர் கிதாப் ஹே, ஒரு மேஜை இருக்குது, அது மேலே ஒரு டம்ளரோ ஒரு புக்ஸோ ஏதோ பேனாவோ எதுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஆனால் மேஜ் பர் அப்படிங்கிறது மேஜையின் மீதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் குர்சி ஜமீன் பர் ஹே. குர்சி அப்படிங்கிறது தெரியும், நாற்காலி. குர்சி அப்படிங்கிறது நாற்காலின்னு தெரியும். ஜமீனுங்கிறது தரை, ஜமீனுங்கிறது தரை, தரையின் மீது, தரையின் மீது அப்படின்னா ஜமீன் பர், தரையின் மீது ஒரு ஃப்ளோர் மேலே இருக்குது. சரிங்களா? ஜமீன் பர் ஹே அப்படின்னா நாற்காலி தரையின் மீது இருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடி திவார் பர் ஹே. கடி அப்படிங்கிறது கடிகாரம், திவார் அப்படிங்கிறது சுவரின் மீது இருக்கிறது. கடி சுவரின் மீது இருக்கிறது அப்படின்னா இங்கே பர் அப்படின்னு திவார் பர், சுவரின் மீது, அதுக்கு தான் இந்த பர் போட்டிருக்கோம். கடிகாரம் சுவரின் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து மேம்னா என்ன பார்த்தோம், இல்லுன்னு பார்த்தோம். பர் அப்படின்னா மீதுன்னு பார்த்தோம். மேஜ் பர் மேஜையின் மீது. கலம் மே பேனாவில், கலம் மே பேனாவில். இந்த இல்லு நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் இந்த இரண்டு வேற்றுமை உறுப்புகள். நம்ம சே பார்த்துட்டோம், மேம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பர் பார்த்துருக்கோம்.
நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இனிமேல் வந்து கா கே கீ மட்டும்தான் உடைய அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு பார்க்கணும். அது கொஞ்சம் தனி லெசனாக பார்க்கணும். ஓகேங்களா? அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய குறைகளை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ஓகே